என்னோட பேர் சிவந்தீஸ்வரன். நம்ம ஊர் வந்து தலவாய்ப்பட்டி. இது கனிஷ்கா ட்ரேடர்ஸ்லேருந்து இந்த மீன் அமிலம் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னே 2-3 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா நல்ல தலை சத்து இருக்குது. செடிங்க வந்து நம்ம தண்ணி இல்லாத காட்டிலையும் பார்த்தீங்களா, நம்ம உரம் அந்த மாதிரியான மருந்து யூஸ் பண்ணும்போது 5 நாளைக்கு ஒருக்கா ஒரு தண்ணி விடுறோம்னா, இது ஒரு 7 நாள் 8 நாள் ஆனால் கூட அந்த செடி வாட்டம் தராது. அதேமாதிரி இந்த வளர்ச்சி பார்த்தீங்களா, நமக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சியாகவும் பசுமையாகவும் தலை நிறைய கிளைகள் பூ நிறையா வருது. ரெண்டாவது இது என்னென்னா, ஒரு லிட்டரு நம்ம யூஸ் பண்ணுற போது பார்த்திங்கன்னா ஒரு 200 செலவாகுது. ஆனால் நம்ம யூரியா வாங்கி அதுக்கு ஆள் செலவு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்களா அது ஒரு 500 தொடும். நமக்கு செலவும் இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உபயோகப்படுத்துறது ரொம்ப ஈஸி. தண்ணி மூலியமாகவும் விடலாம், அல்லது ஒரு டேங்க் வந்து 20 மில்லி அந்த கணக்கு போட்டு நம்ம ஸ்ப்ரேவும் பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட்டு. அதே சமயம் இப்போ கீழேயும் கொடுத்தோமா அதுவும் நல்ல ரிசல்ட்டு தான் இருக்குது. வேர் வளர்ச்சி, செடி நல்ல தண்டு வளர்ச்சி, சீக்கிரமாக செடி நல்லா க்ரோத் ஆகி வருது. அதனால் இது நம்ம யார் உபயோகித்தாலும் நல்லதாக இருக்கும். என்னென்ன பயிருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா? தக்காளி, அவரை, கத்திரி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். காய்ங்க நல்லா மினுமினுப்பாகவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரம் கெடவும் கெடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ஒரு 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் இல்லாமலேயே வெளியே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பசுமையாகவே இருக்குது காய்ங்க. இல்லை நாங்கள் பாக்கு தோப்புக்கு கீழேயும் விட்டுருக்கோம், நாங்கள் மரத்துக்கு ஸ்ப்ரேவும் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டுமே ரிசல்ட்டு எந்த வழியில் கொடுத்தாலுமே ரிசல்ட் இருக்குது. அதாவது மேலே ஸ்ப்ரே பண்ணால் தான் ரிசல்ட்டு அல்லது கீழே விட்டால் தான் ரிசல்ட்டு அப்படிங்கிறதுல இல்லை. மேலே கீழே எந்த பாகத்தில் கொடுத்தாலும் இது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. நல்ல ஒரு செடி வளர்ச்சி, நல்ல காய்ச்சல் தாங்கி, கொஞ்சம் தண்ணி கம்மியான இடத்துலையும் கூட உபயோகப்படுத்தும் போது நல்ல பயிர் நல்ல ஊக்கமாக இருக்குது.